ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பர்த்டே விஷுக்கு ஒரு போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ரொம்பவே சிம்பிளாக அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த எடிட்டுக்கு நமக்கு தேவையான ஆப் வந்து என்ன அப்படின்னாக்கா, பிக்சட் ஆப்பு. இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் ஏ ஃபோட்டோன்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரைட் சைடு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்கிறேன் அப்படின்னா கூட அதை வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிஃபால்ட்டாக இருக்க இமேஜ் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா, ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எந்த சைஸில் இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறோமோ, அதாவது பர்த்டே அந்த போஸ்ட் வந்து எந்த சைஸில் எடிட் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்க்ரால் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே சர்ச் பாக்ஸில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் பிளாக்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு சில இது வரும். ஸோ இதில் நம்ம எதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்க இந்த எஃபெக்டை தான் நாம் வந்து இந்த எடிட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் எங்கனைக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்டில் நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த இமேஜ் இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட்டுக்கு நேராக இந்த இமேஜை வந்து அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா, பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஆட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஆட் பண்ண சேம் இமேஜையே அகைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து உங்களோட மொபைல் டேட்டா வந்து யூஸ் பண்ணுறோம். மொபைல் டேட்டா ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா, டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஹாப்பி பர்த்டே இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக இந்த இதை நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம்.